அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போகிறது சிலப்பதிகார கதையில் அரங்கேற்று கதை. சிலப்பதிகார கதைகளை தொடர்ந்து முழுமையாக கேட்கறதுக்கு தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கோவலன் மாதவி சந்திப்பு என்பது வெறும் 2 மனிதர்கள் சந்திக்கும் சந்திப்பு மட்டுமல்ல, அது ஒரு காவியத்தின் போக்கையே மாற்றிய திருப்புமுனை. சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்று காதை விவரிக்கும் அந்த சந்திப்பு உங்கள் செவிகளில் இதோ. புகார் நகரமே இந்திர விழாவிற்காக தயாரானது. எங்கும் ஆடல், எங்கும் பாடல். ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் திரண்டனர். ஒரு மாலை பொழுதில் கோவலன் தன் நண்பர்களுடன் வீதியில் உலா வந்தான். அப்போதுதான் அந்த அறிவிப்பு அவன் காதில் விழுந்தது. மக்களே, இன்று ஆடற்கலை அரசி மாதவியின் அரங்கேற்றம். 7 ஆண்டுகள் கலை பயின்ற அந்த மேதை இன்று சோழ மன்னன் முன்னிலையில் ஆடுகிறாள், வாருங்கள் என்று யானை மேல் ஏறி வீரர்கள் முரசறிவிக்கிறார்கள். மாதவியா? அவள் ஆடலை அரம்பையரும் வியப்பார்கள் என்று கேள்விப்பட்டேனே. ஒரு முறை சென்று பார்த்தால் என்ன? கலை ஆர்வலனான நான் இதை காண வேண்டாமா என்று கோவலன் தனக்குள்ளே பேசிக்கொண்டு ஆடல் அரங்குக்குள் நுழைந்தான். மேடையில் மாதவி மின்னலை போல தோன்றினாள். அவள் ஆடிய 11 வகை ஆடல்கள் கோவலனை சுண்டி இழுத்தன. அவளது விழிகள் வீசிய அம்புகளில் கோவலன் தன் இல்லறத்தையும் கண்ணகியையும் மறந்தான். ஆடல் முடிந்தது. மாதவிக்கு தலைக்கோழி பட்டம் வழங்கப்பட்டது. அத்துடன் 1008 பொற்காசுகள் மதிப்புள்ள பச்சைக்கல் பொருந்திய மாலையும் பரிசாக அளிக்கப்பட்டது. மாதவியின் தாயார் சித்ராபதி உடனே அந்த மாலையை ஏலத்தில் விடுகிறார். யார் ஒருவர் 1008 பொற்காசுகள் கொடுத்து இந்த மாலையை வாங்குகிறாரோ அவளே என் மகளின் மணாளன் ஆவார் என்று. கோவலன் உணர்ச்சி வசப்பட்டு, இதோ 1008 பொற்காசுகள், இந்த மாலை எனக்கு, மாதவி எனக்கு என்று கூறுகிறான். அந்த ஒரு மாலை கோவலனின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. தன் குலப்பெருமையை மறந்தான். தன் தர்ம பத்தினியை மறந்தான். மாதவியின் இளமே அவனது உலகமானது. அங்கே தன் மாளிகையில் தனிமையில் விளக்கேற்றி காத்திருந்தாள் கண்ணகி. அவள் வாழ்வின் இருள் அன்றுதான் தொடங்கியது. விதி இப்போது மாதவியின் கைகளில். கண்ணகியின் கண்ணீர் இனி சிலப்பதிகார வரிகளாக மாறப்போகிறது. அடுத்த நிகழ்வில் கோவலன் இழந்த செல்வத்தையும் கலையால் பிரிந்த காதலர்களையும் பற்றி பார்ப்போம். தாமரையின் குரல் நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.